முதல் அப்புறம் 2ஆம் உலகப் போரில் வீரத்துடன் போராடிய இந்திய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இங்கிலாந்தில் உள்ள பிரைட்டன் அண்ட் ஹோவ் சிட்டி கவுன்சில் வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கேட்டில் இருக்கிற இந்தியாவை சேர்ந்த இந்திய இராணுவ வீரர்களோட நினைவு சின்னத்துக்கு வர இருக்கிற அக்டோபர் மாதம் ஆனுவல் மல்டி ஃபெய்த் ஈவெண்ட்டை வந்து பிரைட்டன் அண்ட் ஹோவ் சிட்டி கவுன்சில் வந்து நடத்த போகிறாங்க. இந்தியா கேட்டுன்னொடனே நமக்கு வந்து புதுதில்லியில் உள்ள இந்தியா கேட்டு தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் வந்து இந்த இந்தியா கேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. இந்த இந்தியா கேட்டை வந்து எ சிம்பிள் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நன்றி உணர்வுக்கான ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியா கேட் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரைட்டனில் வந்து அமைஞ்சிருக்குங்க. குஜராத்திய கட்டிடக்கலையை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தாமஸ் டயர்விட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த இந்தியா கேட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காருங்க. இந்திய இராணுவ வீரர்களோட உயிர் தியாகத்தை கௌரவிக்கிற வகையில் இந்த இந்தியா கேட்டை வந்து உருவாக்குனாங்க. இந்த நினைவு சின்னத்தை எப்போ திறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 அக்டோபர் மாதம் 26 திறந்து வச்சாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டியாலா மகாராஜா இருக்கார் பார்த்தீங்களா, பூபேந்திர சிங், அவர் தான் வந்து இதை திறந்து வச்சாப்புல. காயப்பட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கிய பிரைட்டன் ஹாஸ்பிட்டலுக்காக தங்களோட நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்திய மகாராஜாவான பூபேந்திர சிங்கும் இந்திய மக்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நன்றி உணர்வுக்கான நினைவு சின்னத்தை வந்து பரிசா வந்து வழங்கியிருக்காங்க. பிரிட்டிஷ்காக ஏகப்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் வந்து போரில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகப் போர்லையும் 2ஆம் உலகப் போர்லையும் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து கலந்துருக்காங்க. அதை பற்றி ஒரு சில தகவலை நம்ம பார்ப்போம். 1914 1918 வரைக்கும் 1ஆம் உலகப் போரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் இந்திய இராணுவ வீரர்கள் பிரிட்டிஷுக்காக போரிட்டுருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்கா, ஈராக்கில் இருக்கக்கூடிய மெசோபொட்டாமியா, எகிப்து, டர்க்கியில் இருக்கக்கூடிய கல்லிப்போலின்னு சொல்லி இத்தனை இடங்கள்லையும் பிரிட்டிஷுக்காக 1.3 மில்லியன் இந்திய இராணுவ வீரர்கள் வந்து போரிட்டு 74,000 வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் உலகப் போரை பார்த்தோம் அப்படின்னா 1939 1945 வரைக்கும் நடைபெற்ற 2ஆம் உலகப் போரில் அவங்க வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய தன்னார்வ படையை வந்து இந்திய இராணுவம் வந்து கொடுத்துருக்கு. அதாவது இந்திய இராணுவ வீரர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் இராணுவ வீரர்கள் வந்து பிரிட்டிஷுக்காக 2ஆம் உலகப் போரில் வந்து போரிட்டுருக்காங்க. பிரிட்டிஷுக்காக 2.5 மில்லியன் இந்திய இராணுவ வீரர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் ஜெர்மனியர்களோட டேங்க் டிவிஷனை எதிர்த்து, ஜப்பானியர்களோட எதிர்த்து, அப்புறம் இப்போ மியான்மர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பர்மா, அங்கேயும் வந்து போர் செஞ்சு இட்டாலி, மிடில் ஈஸ்ட் போன்ற இடங்களையும் பிரிட்டிஷுக்காக அவங்க வந்து போர் செஞ்சுருக்காங்க. மொத்தம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் இந்திய இராணுவ வீரர்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய தன்னார்வ படையை வந்து இந்திய இராணுவ வீரர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. இப்படி வழங்கி 87,000 இந்திய இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது 2ஆம் உலகப் போரில் 87,000 இந்திய இராணுவ வீரர்கள் பிரிட்டிஷுக்காக போரிட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் பிரிட்டிஷுக்காக போரிட்டு இறந்து போனதுனால அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர் நினைவு சின்னங்களை வந்து இந்திய இராணுவ வீரர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ பிரைட்டனில் வந்து இந்தியா கேட் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்து அப்புறம் சீக்கிய இராணுவ வீரர்களுக்காக 53 இந்து அப்புறம் சீக்கிய இராணுவ வீரர்களுக்காக பட்சம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சத்ரி மெமோரியலை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரர்களை வந்து தகனம் செஞ்ச ஒரு இடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் பஞ்சாபி, உருது அப்புறம் இந்தி மொழியில் வந்து கல்வெட்டுகளை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்துக்களுக்கு வந்து பிரத்யேகமாக இப்படி ஒரு மெமோரியலை வந்து உருவாக்குன மாதிரியே இஸ்லாமிய இராணுவ வீரர்களுக்கும் ஒரு நினைவு சின்னத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓக்கிங் அப்படிங்கிற இடத்துல ஷாஜஹான் மசூதியை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டலில் இறந்து போன இந்திய இஸ்லாமிய இராணுவ வீரர்களுக்காக ஒரு நினைவு சின்னத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்படி இங்கிலாந்தில் வந்து இந்திய இராணுவ வீரர்களுக்காக நினைவு சின்னம் உருவாக்குன மாதிரியே இந்தியாலையும்
புதுதில்லியில் உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இந்த இந்தியா கேட்டுங்க. இதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா வார் மெமோரியல் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது இந்தியா கேட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷுக்காக முதல் உலகப் போரில் இறந்து போன இராணுவ வீரர்களுக்காக இந்த நினைவு சின்னத்தை கொண்டு வந்தாங்க. இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் லூட்டியன்ஸ். 1919 ஆப்கான் வாரில் கொல்லப்பட்ட 13,516 இந்திய மற்றும் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களோட பேரை இந்த 42 மீட்டர் உயரம் கொண்ட நினைவு சின்னத்தில் பொறிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷுக்காக முதல் உலகப் போரில் போரிட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வந்ததான் இந்த இந்தியா கேட் நினைவு சின்னங்க. பின்னால் அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிற ஒரு அணையா சுடரை கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 டிசம்பர் மாதம் இண்டோ பாகிஸ்தான் வாரில் கொல்லப்பட்ட இந்திய இராணுவ வீரர்களை நினைவு கூறதுக்காக இந்த அணையா சுடரை கொண்டு வந்தாங்க. அமர் ஜவான் ஜோதின்னு சொல்லிட்டு இதை இரவு பகல்னு சொல்லி பாராமல் எந்நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சுடர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 டிசம்பர் மாதம் இண்டோ பாகிஸ்தான் வாரில் உயிர் தியாகம் செஞ்ச இந்திய இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வந்தது. இந்தியா கேட் அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னம் முதலாம் உலகப் போரில் 1919 கொல்லப்பட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வந்த ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுருப்போம். அதே மாதிரி 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம் என்றைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.